ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கள் வைக்கிற வீடியோவில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க, கூடவே பெல் பட்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்தை அருண் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா சேனலாக எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஹரிபாஸ்கர், ஆசிரியா, ஷாரா, இளவரசு இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோ காலேஜ் படிக்கும்போது லாஸ்லியாவை ஒன் சைடாக லவ் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்ருக்காரு. ஒரு நாள் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் லாஸ்லியாட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. லாஸ்லியா அந்த கிஃப்ட்டை வாங்கி தூக்கி போட்டுறாங்க. ஒன்னெல்லாம் எந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டா, நீ லைஃப்லேயும் ஜீரோ லவ்லியும் ஜீரோ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. காலேஜெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு வந்து பண தேவை ஏற்படுது. அதனால் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஹவுஸ் கீப்பிங் ஆள் வேணும்னு கேட்குறாங்க. உடனே எந்த வேலையாக இருந்தாருன்னா போகணும்னு சொல்லிட்டு ஹவுஸ் கீப்பிங் போகிறாரு. யார் வீட்டுக்கு போகிறாருனாக்கா லாஸ்லியா வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்லியாவை மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக லாஸ்லியா ஹீரோ மேலே லவ் வந்துச்சா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். ஒரு லென்த்தான படம் தான். இந்த படம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னாக்கா இது வந்து கண்டிப்பாக உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது. நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு 2 மணி நேரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கும். இந்த படம் வந்து காமெடியை மையமாக வச்சு தான் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கதை வந்து ஏகப்பட்ட தமிழ் படம் வந்திருக்கு. பட் இந்த படத்தில் வந்து காமெடியை வச்சு உள்ளே திணிச்சு வச்சுருக்காங்க. அந்த காமெடியெல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோ பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், லாஸ்லியா பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், இளவரசு பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோ வந்து காலேஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணு பத்மாவை லவ் பண்ணுவார் ஒன் சைடாக. அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு மாடியில் உட்காந்துட்டு அழுவார். அந்த காமெடி செமையாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு, அந்த பத்மா பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பார், பத்மா பத்மான்னு. அதை வந்து இளவரசு பார்ப்பார். அவர் பண்ணுற காமெடியே, அவங்க பையன் பண்ணுற காமெடியெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த காமெடி செமையாக சிரிப்பு வந்துச்சு. அடுத்து லாஸ்ட்லியா வந்து ஹீரோ வந்து லைஃப் விஷயம் பேசணும் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. அங்கே போனான்னு பார்த்தாக்கா ஹீரோயினுக்கு வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையனோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்பாரு, என்ன லவ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னு கேட்பறதுக்கு, நான் உன்னை எப்போ லவ் பண்ணேன், நீ என்னோட பெஸ்டி, என்னது பெஸ்டியா அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேத்துக்குள்ளே உள்ள அந்த கான்வர்சேஷன் வந்து செம்ம காமெடியாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக சிரித்தேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து இந்த கேரக்டராக நடிச்சிருக்காருங்கிறத விட கேரக்டராக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லுவோம். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து ஆக்டிங் எல்லாம் குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக ஹரிபாஸ்கர் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் கேரக்டரு. அடுத்து லாஸ்லியா வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக இருப்பாங்க. அவங்க வந்து கரண்ட் 2K கிட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த ட்ரெண்டில் இருப்பாங்க. டேட்டிங், லிவிங் அந்த அந்த கல்ச்சரில் இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து 90s கிட்ஸு ஜென்ரேஷனில் இருப்பார். அவர் பண்ணுற காமெடி, லாஸ்லியா பண்ணுற காமெடி எல்லாமே சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அடுத்து ஷாரா வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் காமெடி பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு சிரிப்பு வரல. உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள். அடுத்து இளவரசு வந்து ஹீரோவுக்கு அப்பாவாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் பண்ணுற காமெடியெல்லாம் சிரிப்பு வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா இது வந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் 2 மணி நேரம் ஒரு என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ரகமாக இருக்கும். இந்த படம் வந்து 2 மணி நேரம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.